வரப்போகிற எலெக்ஷன்ஸ் வர்றதுனால மதுரையை பொறுத்த மட்டும் இந்த இந்துக்கள் ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு இந்த விஷயத்தை பயன்படுத்தலாம். திருப்பரங்குன்றம் கோவில் வந்து கீழே தான் இருக்குது, மலை மேலே கோவில் கிடையாது. கோவில் வந்து கீழே தான் இருக்குது. அது மேலே மேலே அந்த தர்கா இருக்கிறதுனால சிக்கந்தர் மலை சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டாங்க. கோவில் கீழே தான் இருக்குது, அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து இதை வந்து தேவையில்லாமல் வந்து லிங்க் பண்ணி அந்த ஊர் மக்களே வந்து அதுக்கு மத நல்லிணக்கத்தோடு வாழற ஊர் மக்கள். ஆனால் வெளியிலேருந்து வர ஒரு போகிற இந்த இந்து அமைப்புகள் இருக்குல்ல, இந்து முன்னணி போன்ற பஜ்ரங்கள், அந்த இந்து அமைப்புகள்லாம் பாஜக போன்றவர்கள்லாம் வந்து இதை வந்து ஒரு மத ரீதியான விஷயமா மாற்றி இந்துக்கள் ஓட்டை கன்சாலிடேட் பண்ணணும், மதுரை மற்றும் சுற்றுப்புறங்களில் தென் மாவட்டங்களில் ஒரு எழுச்சியை உண்டாக்கணுன்ற அளவில் அதை பண்ணுறதை தான் நம்ம பார்க்குறோம். என்ன கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்க பாஜகவுக்கு? இல்ல, ஏற்கனவே இவங்க வந்து பாஜக என்ற கட்சியே வந்து சார், ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கடவுள வச்சு பண்ணுவாங்க சார். உத்தரப்பிரதேஷ்ல ராமர் வச்சு பண்ணாங்க. 24 எலெக்ஷனுக்கு முன்னாடி ராமர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஆனா ரொம்ப கேவலமா தோத்து போனாங்க. ராமர் கோவில் இருக்கிற தொகுதியிலேயே தோத்து போனாங்க. அது மட்டும் இல்ல, 303, 240 இறங்கி போச்சு மெஜாரிட்டி. ஆனா அதே சமயம் பார்த்தீங்கன்னா, ராமருக்கு மேல அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா நம்ம கோவில் கட்டி நம்ம வந்து மெஜாரிட்டி குறைஞ்சு போச்சேன்ட்டு. கல்கட்டாக்கு போனா என்ன பேசுவாரு பிரதமர் அமித்ஷாலாம்? துர்கா, துர்கான்னு பேசுவாங்க. ஒரிசாவுக்கு வந்தா ஜெகந்நாத், ஜெகந்நாத்ன்னு பேசுவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லயும் தமிழ்நாட்டுக்கு வந்தா முருகன், முருகன் பேசுவாங்க. மகாராஷ்டிராவுக்கு போனா பிள்ளையார பத்தி பேசுவாங்க. இது ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சாமிய பத்தி பேசுவாங்க சார். அந்த சாமிய பத்தி பேசுறது மூலமா இந்துக்கள ஒன்றுபடுத்தி அந்த ஓட்ட வாங்குறது அவங்க நோக்கம் ஆக்சுவலா.